கிறிஸ்தியேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் தூய ஆவியாருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எருசலேம் நகரில் மேல் அறையில் பயந்து தங்களுடைய வாழ்வு என்ன ஆக போகிறதோ என்று இருந்த சீடர்கள் மீது தூய ஆவியானவர் அக்கினி நாவுகளாக இறங்கி அவர்களுடைய வாழ்வை மாற்றிய அந்த தருணத்தை இந்த நாளிலே நாம் நினைவு கூர்ந்து இந்த தூய ஆவியாருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியார் நம்மில் குடிகொண்டிருக்கின்றார், நம்மில் செயலாற்றுகின்றார் என்பதை இந்த பெருவிழா நம் ஒவ்வொருவருக்கும் எடுத்து கூறுகிறது. அதையே தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டிலும் நாம் பார்க்கின்றோம். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை பற்றிய கோட்பாடு விளக்கத்தில் எண் 4, அதாவது லூமன் ஜென்சியம் நம்பர் 4, தூய ஆவியாருடைய 4 பணிகளை நமக்கு எடுத்துரைக்கின்றது. இதை நாம் தியானிக்கின்ற பொழுது இந்த தூய ஆவியானவர் எவ்வாறு நம்மில் குடிகொண்டு செயலாற்றுகின்றார் என்பதை நாம் நன்றாகவே புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஆவியானவருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த தருணத்திலே தூய ஆவியானவருடைய இந்த 4 பணிகளை பற்றியும் நாம் சற்று தியானித்து பார்ப்போம். முதலாவதாக தூய்மையாக்குதல், the Holy Spirit sanctifies. இன்றைய முதல் வாசகத்திலே தூய ஆவியானவர் பெந்தகோஸ்து நாளிலே இறங்கி வந்தபோது சாதாரண மீனவர்களையும் வரி தண்டுபவரையும் தூய ஆவியானவர் ஒரு மாற்றம் செய்கின்றார். இது ஒரு சாதாரண மாற்றம் அல்ல, உள்ளார்ந்த மாற்றம், உள்ளங்கள் தூய்மையாக்கப்பட்ட மாற்றம். இயேசு சொன்ன அனைத்தையும் மறந்து தங்களுடைய வாழ்வு என்ன ஆக போகிறதோ என்று நம்பிக்கை இழந்து தங்களுடைய ஊனியல்புக்கு ஏற்றவாறு வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்திய ஒரு மாற்றம். அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் திருத்துதர் பவுல் அவர்களும் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 6வது அதிகாரம் 11வது இறைவசனத்திலே, நீங்களும் இவ்வாறு தான் இருந்தீர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய பெயராலும் கடவுளின் ஆவியாலும் கழுவப்பட்டு தூய்மையாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் இந்த தூய ஆவியால் கழுவப்பட்டு தூய்மையாக்கப்படுகின்றோம். இந்த ஆவியானவர் நம்மில் செயலாற்றி கொண்டிருக்கின்றார் என்பதை உணர அழைப்பு பெறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலக போக்கின்படி ஊனியல்புக்கு ஏற்றவாறு நாம் வாழ்ந்து பாவம் செய்கின்ற தருணங்கள் எல்லாம் இந்த ஆவியானவரை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் நம்மில் நம்முடைய உள்ளங்களை தூய்மையாக்குகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் இந்த ஆவியானவர் நம்மில் செயலாற்றி நம்மை தூய்மையாக்குகின்றார் என்பதை உணர்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். எங்கெல்லாம் இந்த உலகத்திலே நன்மைத்தனங்கள், தூய உள்ளங்கள் நிறைந்திருக்கிறதோ அங்கெல்லாம் ஆவியானவர் நிறைந்திருக்கின்றார் என்கின்றது 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள். அதனால்தான் அன்பார்ந்தவர்களே, பகைமைக்கு மாற்றாக மன்னிப்பை வழங்குகின்ற நபரிடத்தில், பொது நலத்தோடு வாழுகின்ற மனிதரிடத்தில் தூய ஆவியானவர் இருக்கின்றார். ஏனென்றால் அவர்கள் தாங்களாக எதையும் செய்வதில்லை, தூய ஆவியானவருடைய அந்த தூய்மையால் அவர்கள் அதை செய்கிறார்கள். எனவே அங்கெல்லாம் தூய ஆவியானவர் இருக்கின்றார். அவர் அவர்களை தூய்மைப்படுத்தி அத்தகைய ஒரு நன்மைத்தனங்களை செய்வதற்கு உதவுகின்றார். தன்னுடைய மகன் இப்படி இருக்கின்றானே, எங்களை வெறுக்கின்றானே, எங்களை அடிக்கின்றானே என்று கஷ்டப்படுகின்ற பெற்றோர், தாய் தந்தை ஒரு நாளும் மகனை வெறுப்பதில்லை, அவர்களை அன்பு செய்கிறார்கள். குறைந்தபட்ச லாபம் வந்தால் நாங்கள் பொது நலத்தோடு எங்களுடைய தொழிலை செய்வோம் என்று செய்கின்ற அந்த மனிதர்களிடத்திலே தூய ஆவியானவர் இருக்கின்றார். என்பார்களே, இன்றைக்கு நாம் தூய உள்ளத்தோடு வாழுகின்ற பொழுது நன்மை செய்வோம். இன்றைக்கு நன்மை செய்கின்ற இடத்தில் எல்லாம் தூய ஆவியானவர் இருக்கின்றார் என்றால், இன்றைக்கு இந்த தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துபவராக இருக்கின்றார். எனவே இந்த ஆவியானவர் இடத்திலே நம்மை அர்ப்பணித்து நாமும்
அவரால் தூய்மைப்படுத்தப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இரண்டாவதாக வழி நடத்துதல். த ஹோலி ஸ்பிரிட் கைட்ஸ். யோவான் எழுதிய நற்செய்தியில் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் தூய ஆவியானவர் உண்மையை நோக்கி வழி நடத்துவார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆக ஆவியானவர் நம்மை வழி நடத்துபவராக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, சீடர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளை வாழ்வாக்குவதற்கு உடன் இருந்தவர் தூய ஆவியானவர். எல்லா இடங்களுக்கும் உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவிப்பதற்கு அவர்களோடு உடனிருந்து அவர்களை வழி நடத்தினார். திருத்துதர் பவுலையும் தூய ஆவியானவர் வழி நடத்தினார். அவர் நினைத்த இடங்களுக்கு செல்வதற்கு அவர் முயலுகின்ற பொழுது, ஆவியானவர் நினைக்கின்ற இடங்களுக்கு செல்வதற்கு தூய ஆவியானவர் திருத்துதர் பவுலை வழி நடத்தினார். இன்றைக்கு அதே ஆவியானவர் திருச்சபையை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். திருத்தந்தை, ஆயர்களை, குருக்களை, இன்னும் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களையும் இந்த தூய ஆவியானவர் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு இந்த ஆவியானவரால் நாமும் வழி நடத்தப்பட வேண்டும். இன்றைய இரண்டாம் வாசகம் கடவுளின் ஆவியால் வழி நடத்தப்படுபவர்களே கடவுளுடைய மக்கள் என்று குறிப்பிடுகின்றது. இன்றைக்கு இந்த ஆவியால் நாம் வழி நடத்தப்படுகின்ற பொழுதுதான் நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ முடியும். இன்றைய நற்செய்தியிலும் இறைமகன் இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவர் உங்களுடைய துணையாளர், தூய ஆவியானவர் உங்களுக்கு யாவற்றையும் கற்றுத் தருவார் என்று குறிப்பிடுகின்றார். இயேசு எடுத்துரைக்கின்ற இந்த துணையாளர், கற்றுத் தருபவர், ஒரு வழி நடத்துபவர் என்பதை நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. வழி நடத்துகின்றவர் தான் எப்பொழுதும் நம்மோடு உடன் இருப்பார். வழி நடத்துகின்றவர் தான் நமக்கு யாவற்றையும் கற்றுத் தருவார். ஆக நற்செய்தியிலே இயேசுவினுடைய இந்த வார்த்தைகள் தூய ஆவியானவர் நம்மை வழி நடத்துபவராக இருக்கின்றார் என்பதை மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுவதாக அமைகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்தவர்களாக வாழ்வோம். மூன்றாவதாக ஒன்றிணைத்தல். The Holy Spirit unifies. தூய ஆவியானவர் நம்மை ஒன்று சேர்ப்பவராக இருக்கின்றார் என்று இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடுகள் எடுத்துரைக்கின்றது. தூய ஆவியானவர் தன்னுடைய பணியாலும் ஒன்றிப்பாலும் திருச்சபையில் ஒற்றுமையை விளைவிக்கிறார் என்கிறது. இந்த தூய ஆவியானவர் நமக்கு கண்ணுக்கு தெரிந்த இந்த உலகின் எல்லைகளை கடந்தும் இந்த திரு அவையை ஒன்று சேர்க்கிறார், ஒற்றுமையில் வளர்க்க செய்கின்றார் என்கிறது இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடுகள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே தூய ஆவியானவர் சீடர்கள் மீது இறங்கி வந்தபோது அவர்கள் பல மொழிகளை பேசுகிறார்கள். இது தூய ஆவியானவர் அவர்களை வெவ்வேறு மொழியை பேச வைத்து பிரிக்கிறார் என்பது அர்த்தம் அல்ல. மாறாக தூய ஆவியானவர் என்னும் ஒரு கொடையின் கீழ் இந்த அகில உலகமெங்கும் பல மொழிகளை பேசுகின்ற வெவ்வேறு மனிதர்களும் இந்த தூய ஆவி என்னும் ஒரு கொடைக்குள், திருச்சபைக்குள் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள், ஒற்றுமையில் வளர்க்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடாகத்தான் ஒவ்வொரு சீடர்களும் வெவ்வேறு மொழியை பேசுகிறார்கள். இவர்கள் வெவ்வேறு மொழியை பேசினாலும் கிறிஸ்து என்னும் உடலோடு ஒன்றிணைந்து இருக்கிறார்கள். அப்படி என்றால் திருச்சபை இந்த கிறிஸ்து என்னும் உடலோடு ஒன்றிணைந்து இருக்கின்றது. அதை செயல்படுத்துகின்றவர் தூய ஆவியானவர். இதைத்தான் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 12வது அதிகாரம் 13வது வசனத்திலே, யூதரானாலும் கிரேக்கர் ஆனாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோருமே ஒரே தூயாவியால் ஒரே உடலாய் திருமுழுக்கு பெறுகின்றோம் என்று குறிப்பிடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு தூய ஆவியானவர் நம்மை ஒன்று சேர்க்கின்றார். திருச்சபை என்னும் ஒரே குடும்பமாக நம்மை மாற்றுகின்றார். இன்றைக்கு இந்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவிடம் ஒன்று சேர்க்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து வாழ்வோம். அன்பார்ந்தவர்களே, ஒற்றுமை என்பது ஒரே மாதிரியாக இருப்பது அல்ல, வேற்றுமையிலும் நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் உடல் என்பதை
உணர்ந்து வாழ்வதாகும். இன்றைக்கு நம்முடைய நாட்டில் பல மதங்களாக பல பிரிவினை சபைகளாக நாம் வாழ்ந்தாலும் நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு சமூக பணியை செய்கின்ற பொழுது அங்கு ஆவியானவர் இருக்கின்றார். ஏனென்றால் ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஒன்றிணைக்கிறார். நான்காவதாக புதுப்பித்தல். The Holy Spirit renews. நற்செய்தியினுடைய வல்லமையால் தூய ஆவியானவர் திருச்சபை என்றும் இளமை பொலிவோடு இருப்பதற்கு உதவுகிறார். திருச்சபைக்கு மறுமலர்ச்சியை தருகிறார் என்கின்றது இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடுகள். அமன்பார்ந்தவர்களே, தூய ஆவியானவர் புது பிறப்பினுடைய அடித்தளமாக இருக்கின்றார். அதனால்தான் ஆண்டவர் உலகை படைத்த போது ஆவியானவர் நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் மனிதனை படைத்த போது தன்னுடைய உயிர் மூச்சை ஊதி படைத்தார். அங்கு ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கின்றது. ஏன் இயேசு இந்த மண்ணுலகில் தூய ஆவி அன்னை மீது நிழலிட்டதால் அவர் அவதரித்தார். மீண்டுமாக புது பிறப்பினுடைய அடித்தளமாக ஆவியானவர் இருக்கின்றார். இயேசு தன்னுடைய பணி வாழ்வை துவங்குகின்ற பொழுது, தன்னுடைய திருமுழுக்கை பெறுகின்ற பொழுது அங்கு ஆவியானவருடைய பிரசன்னம் இருந்தது. நாம் எல்லோருமே இந்த கிறிஸ்தவத்தில் பிறக்கின்ற பொழுது, அதாவது திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது அங்கு ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கின்றது. தூய ஆவியானவர் புதுப்பித்தலின் அடையாளமாக இருக்கின்றார். அதனால்தான் தீத்து திருமுகத்திலே 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் எல்லோருமே இந்த தூய ஆவியால் புது பிறப்பு அடைந்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று தூய ஆவியானவர் நம்மில் குடிக்கொண்டிருக்கின்றார். நாம் திருத்தூதர் பவுல் கூறுவதைப் போல நாம் எல்லோருமே தூய ஆவியினுடைய ஆலயங்களாக இருக்கின்றோம். இந்த தூய ஆவியானவருடைய ஆலயங்களாக இருக்கின்ற பொழுது ஆவியானவர் நம்முள் இருந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் நம்மை தூய்மையாக்குகின்றார், நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவில் ஒன்றிணைவதற்கும் அவரால் புது பிறப்பு அடைவதற்கும் ஆவியானவரே காரணமாக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இப்பேற்பட்ட ஆவியானவருடைய பிள்ளைகளாக, ஆலயங்களாக நாம் வாழ்வதற்கு, இருப்பதற்கு தயாராக இருக்கின்றோமா என்பதை இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம். ஆவியானவருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நாம் எல்லோருமே தூய ஆவியானவருடைய ஆலயங்களாக மாற நம்மை அர்ப்பணிப்போம். ஆவியானவர் நம்மில் குடிகொண்டு தன்னுடைய பணிகளை நம் வழியாக செயலாற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.